இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி இருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை குறித்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது குருத்துவ துறவற வாழ்க்கையில் நீர் அவர்களுக்கு செய்த நன்மையின் காரியங்களை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றார்களோ, அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இன்று யாரெல்லாம் உம்முடைய தயவு வேண்டி நிற்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் உம்முடைய கிருபையை நிறைவாக தந்தரள வேண்டும் என்றும், எங்களோடு கூடவே நீர்தாமே வழிநடந்து எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உள்ளம் வருத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டோ? வானங்கள் தாமதமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம்மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். உம்மிரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம். அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். அவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர்கிட்ட நாம வெட்கப்படாம கேட்கக்கூடிய ஒரு காரியம் அப்படின்னா, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் அப்படி என்பதாகும். இன்னைக்கு இதைத்தான் நாம திருப்பாடல்ல படித்தோம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவர்கிட்ட போய் நாம கேட்டுக்கணுமா, வெட்கப்படாம கேட்டுக்கணுமா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி. இந்த உலகத்துல யாருமே நாங்க பாவம் செய்யல அப்படின்னு சொல்லிக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணித்தான் இருக்கிறோம். சில பாவங்கள் நாம மறந்து போயிருக்கலாம். சில பாவங்கள் நாம அறியாம செய்திருக்கலாம். சில பாவங்கள் இப்ப வரைக்கும் நாம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பாவங்கள் நாம மன்னிப்பு பெற்றாலும், பாவ மன்னிப்புல போய் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றாலும் அதை விட முடியாம பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இருந்தாலும் நம்ம என்ன தெரியுமா பண்ணிக்கணும்? ஆண்டவர்கிட்ட அன்றாட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மனுஷ வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் அப்படின்னு நமக்கு தெரியாது. நாம மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போமாக இருந்தால் ஆண்டவர் நாம கேட்கின்ற மன்னிப்பை தந்து கொண்டே இருப்பார். அப்படி அவர் மன்னிப்பு தர 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 நம்முடைய வாழ்க்கையில நாம
ஒரு வேளையில திடீரென்று இந்த உலக வாழ்க்கை முடிக்க நேர்ந்தாலும் நமக்கே தெரியாது ஒருத்தரது வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி. திடீரென்று நம்முடைய வாழ்க்கை முடிந்து போனாலும் நாம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அடுத்த கட்டம் நாம ஆண்டவரை சந்திக்கிற பொழுது நம்முடைய பாவ காரியங்களை எல்லாம் அவர் மன்னித்து விண்ணகத்துல நமக்கான ஒரு இடத்தை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார் அப்படின்னு. அது உறுதிங்க. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இப்போ பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருந்த வேளையில அவருக்கு அருகாமையில 2 திருடர்கள், 2 பேருமே திருடர்கள். நமக்கு தெரிந்தது என்ன? இவங்க 2 பேருமே திருடர்கள், 2 பேருமே மோசமான திருடர்கள். ஏன்னா திருடர்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில அந்த நாட்கள்ல அந்த திருடர்கள் கொலைகாரர்களாக கூட இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் கொலைகாரர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்படலை, ஆனா வாய்ப்புண்டு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த 2 திருடர்கள்ல ஒருத்தர் ஆண்டவரது சிலுவையில ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய திருடன் மாத்திரம் விண்ணகத்திற்கு செல்வதற்கான உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நாம வேதத்தில் படிக்கிறோம். ஒருத்தன் என்ன பண்றான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கேலி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீ உண்மையான மெசியாவாக இருந்தா நீயும் உன்னை விடுவிச்சுட்டு எங்களையும் விடுவித்துக்கொள் பார்க்கலாம் அப்படின்னு கேலி பண்றான். அதை பார்த்துக்கிட்ட மற்றைய திருடன், யார் இவன்? திருடன். இந்த திருடன் கோவிலுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளையில கோயில்ல போய் திருவிழா காலங்கள்ல திருடுவதற்காக போயிருக்க கூடும். ஆனா அவன் கோயில்ல போய் கடவுளை தொழுவதற்காக போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது. ஆனா அவன் கோயிலுக்கே போகலைங்க. நம்ம போல அவன் போய் திருப்பலி பூசையில பங்கு பற்றி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவன் ஜெபக்கூடத்துக்கு போயிருந்தா கூட அங்க யாருக்கிட்ட என்னத்தை திருடிக்கலாம் அப்படின்னு தான் போயிருப்பான். அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு வேதம் தெரியாது, அவன் வேத நூல்கள் படித்தது கிடையாது, நல்ல பிரசங்கங்கள் கேட்டது கிடையாது. அவனுடைய வாழ்க்கை பூராகவும் திருட்டும் கொலையும் தான். இப்பேற்பட்டவன் ஒரு கட்டத்துல பிடிபட்டு அவனை சிலுவையில தொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் இயேசுவை பழிக்கின்ற வேளையில இவன் சொல்றான், இந்த பாரு, அவரை போய் நீ பழிப்பது நியாயமானதா? ஒரு வேளையில நான் நினைக்கிறேன் இவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பான் போல. இயேசு செய்த அற்புதங்களை குறித்து அன்றைய நாட்கள்ல வாழ்ந்த மக்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் அவர் அற்புதம் செய்கின்ற பொழுது அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, நான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அது போல இவனும் கேள்விப்பட்டிருக்க கூட இல்லையா? இப்போ இவன் கேள்விப்பட்டிருப்பான். அதனால இவன் யோசிக்கிறான், எதற்கு இந்த மனுஷனை இப்பேற்பட்ட தீர்ப்புக்குள்ளாக்குனாங்க அப்படின்னுட்டு அவன் மற்ற திருடனுக்கு சொல்றான், இந்த பாரு, நாம தண்டிக்கப்படுவது நியாயமானதா? ஏன்னா நாம இனி இல்லைன்ற குற்றங்கள் பண்ணி இருக்கிறான். இவர் என்ன குற்றம் பண்ணாரு? இவரை இப்படி சிலுவையில தொங்க வைப்பது சரியான காரியமா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், இயேசுவே என்ன மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, அவன் பண்ண பாவ காரியங்களுக்காக கடைசி நேரத்துல மன்னிப்பு கேட்கிறான். நீங்க விண்ணுரிமை பெற்று வருகிற பொழுது அவன் இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டான். பாருங்க, எத்தனையோ பேர் அன்றைய நாட்கள்ல இயேசு மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளல, ஆனா இவன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான். அப்ப பாருங்க, அவன் இயேசு உயிர் தள்ளுவார் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கிறான். அவனுக்கு வேதம் தெரியாது, அவன் சர்ச்சுக்கு போகல, ஆலயத்துக்கு போகல, கேட்டகிசம் படிக்கல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஆன்மீக காரியமே பண்ணல. ஆனா அவன் நம்பினான் இயேசு மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி. அவன் இயேசு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், என்ன மன்னிச்சுக்கோங்க, நீங்க விண்ணக உரிமை பெற்று வருகிற பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளுங்க. இயேசு என்ன சொன்னார்? இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். இந்த கதையினுடைய செகண்ட் பார்ட் என்ன தெரியுமா? இப்போ இவன் விண்ணகத்துக்கு போயிட்டான். போய் அங்க பார்க்கிறான், நிறைய வான தூதர்கள் எல்லாம் அங்கும் இங்குமாக நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு வான தூதர் வந்து ஒரு பெரிய புக்கை கையில வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, ஆமா, இந்த புக்ல, தட்ஸ் a book of life, எல்லாருடைய வாழ்க்கை சரித்திரம் அங்க இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். அதுல யார் யாரெல்லாம் நன்மை செய்து அந்த பரலோகத்துக்கு வர முடியுமோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த வான தூதர் இவனை பார்த்து கேட்கிறாரு, அம்மா, உன் பேரே இங்க இல்லையே, எப்படி நீ இங்க வந்த? நீ ஆலயத்துக்கு போனியா?
கிடையாது. சரி, வேத புஸ்தகங்கள் படித்திருக்கிறியா? இல்ல. ஆன்மீக காரியங்கள் ஏதாவது பண்ணி இருக்கிறியா? இல்ல. அப்புறம் என்ன தகுதியை வச்சுக்கிட்டு நீ இங்க வந்த? யாரு சொல்லி நீ இங்க வந்த? அதற்கு அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது. ஆனா நடுவுல ஒருத்தர் இருந்தார் இல்லையா? யாரு? அந்த சிலுவையில, 3 சிலுவையில, நான் ஒரு பக்கம், அடுத்த கல்வன் இன்னொரு பக்கம், நடுவுல ஒருத்தர் இருந்தார் இல்லையா? The man in the middle told me that I can be here. நடுவுல இருந்தவர் சொல்லிக்கிட்டாரு, நான் இங்க வர முடியும் அப்படின்னு. உள்ளங்களே, பாவ மன்னிப்பு கேட்கிற பொழுது இல்லை என்று சொல்லாமல் எப்பேற்பட்ட பாவ காரியங்கள் பண்ணாலும் அதற்கு மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்து நம்மை விண்ணுலகில் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய தெய்வம். உண்மையாக மனம் மாறுவோமாக இருந்தால் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலேயே நாம் கேட்கக்கூடிய தேவைகளை எல்லாம் தெய்வம் நிறைவேற்றி கொடுப்பார். இன்னைக்கு இந்த வைராக்கியத்தோடு வாருங்கள், இந்த திருப்பலியில நம்ம வேண்டி ஜெபிக்கக்கூடிய 7 தேவைகளையும் உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கையோடு வேண்டி ஜெபிப்போம். நிச்சயமாக பெற்றுக்கொண்டு வாழ்விலே மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக இந்த வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்த இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது, எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் நிலைக்க வேண்டும் என்றும் செபித்து நிற்போம். எங்களது தேவைகளை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெய்வம் நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய சித்தத்தின் மூலமாக நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் 8 தேவைகளை பாதம் சமர்ப்பித்த வேளையிலேயே அவற்றை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் இந்த பலியை நிறைவேற்றிவிட்டு எங்களது அன்றாட காரியங்களுக்கு திரும்புகின்றோம். கூடவே இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எங்களது நம்பிக்கை வீண் போகாது காத்துக்கொள்வீராக. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆசீரின் கிருபை இன்று மட்டுமல்ல எந்நாளும் எங்களை தொடர்ந்து வர நீர்தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் பிரியப்படுகின்றார். எந்நாளும் மகிழ்ந்திருக்கும்படி உங்களது கவலைகள் எதுவாக இருந்தாலும் அவர் அண்டை கொடுத்து விட்டு நீங்கள் மகிழ்ந்திருங்கள். May God bless you and see you all tomorrow.